கர்த்தர் அவனை விட்டு போனதை அறியாம இருந்தான். அந்த பலன் போன போதே கர்த்தரும் போயிட்டான். இதுக்கப்புறம் ஆவியானுடைய பலன் உனக்கு இல்ல சிம்சோன். அதுக்கப்புறம் அவனை பிடிச்சி அவனை சங்கிலியில கட்டி அவன் கண்ணை குருடாக்கி அவனை வச்சு கிரவுண்ட்ல விட்டுட்டு அவனை விளையாட்டு பொருளை மாத்திட்டான். ஒரு நாள்ல சிம்சோன் யார் தெரியுமா? பேர் சொன்னா தேசங்கள் பயப்படும். அவனா அப்படின்ற மாதிரி அன்னைக்கு கோலியாத் மாதிரி இருந்தான். கோலியாத்தா அப்படின்னா எல்லாரும் உள்ளே இருந்தாங்க பாருங்க, வெளியே வரல பாருங்க. தேசங்களுக்கு தெரியும் சிம்சோன்னா யாருன்னு. இஸ்ரேல் கிட்ட போக கூடாது, அங்க சிம்சோன் ஒருத்தர் இருக்கிறான் அப்படின்ற மாதிரி இருந்த நாட்கள் போய் இன்னைக்கு அந்த சிம்சோனை கிள்ளி விளையாடுறான், தொட்டு விளையாடுறான், அடிச்சுட்டு யாரு சொல்லு பார்க்கலாம். கிண்டல் பண்றான் அவனை வச்சு, பிள்ளைகளை வச்சு என் பையன் நஷ்டம் பண்றான் அப்படின்னு அடிக்க வைக்கிறாங்க. இதெல்லாம் நடந்திருக்கும். இன்னைக்கு இந்த கேவலமான அவலமான நிலைக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன விஷயத்துல அஜாக்கிரதையா இருந்தது. ஆவி எப்படி இருக்கணும்? சிம்சோன் எந்த அளவுக்குலாம் கர்த்தர் பயன்படுத்திட்டு இருக்கிறார். உன் பலனை இன்னைக்கு வரைக்கும் யாராலும் கணக்கு போட முடியலையே, எப்படி இது நடக்கும்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட பலசாலி நீ இன்னைக்கு என்ன செஞ்சிட்ட? முழு பலத்தை இழந்து ஒரு அவமான சின்னமா. அன்பு சகோதர, அன்பு சகோதரி, குடும்பத்தாருக்கு நான் சொல்றேன், ஒவ்வொருவருக்கும் உங்க பலவீனங்கள்ல நீங்க என்ன செய்யாதீங்க, விழுந்துடாதீங்க. உங்களை எப்போது பலனா வைத்துக் கொள்ளும்படி கர்த்தரோடு தொடர்புல இருந்துட்டே இருங்க.